இவர்தான் எங்கள் தலைவன், இவர்தான் சிறந்த ஒரு ஜனாதிபதி என்று எந்த தயக்கமும் இல்லாமல் தான் நான் இன்று ரவுப் ஹக்கீம் அவர்கள் என்னை மறியல் போட்டு நான் அதை தாண்டி இன்று உங்களுடன் கலந்திருக்கின்றேன். அதில் பெருமை அடைகின்றேன். எமது சமூகத்துக்காக, எமது நாட்டுக்காக, எமது மக்களுக்காக தொடர்ந்து ஏமாற்றக் கூடாது என்பதற்காக இதுதான் நம் வழி, இதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் காட்ட வேண்டிய நல்ல வழி என்ற அடிப்படையில் இன்று உங்களுடன் சந்திப்பதிலும் உங்களுடன் பேசுவதிலும் இந்த மக்களை சரியான வழியில் இந்த தேர்தலிலே நீங்கள் அடையாளம் கண்டு செயற்படுங்கள் என்று வழிகாட்டுதலிலும் எங்களது கடமை என்றுதான் இன்று உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் உள்ள அத்தனை பேர், உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் மற்றவர்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் இவர்கள் நிற்க முடியுமா? சீனா என்ன, இந்தியா என்ன, ஏனைய நாடுகள் என்ன, அத்தனை பேரையும் நல்ல முறையிலே எங்களது வெளிநாட்டு அமைச்சர் இருக்கிறார். எவ்வளவு சாணக்கியமான முறையிலே, எவ்வளவு ராஜதந்திரத்துடன் எங்களது பிரச்சனைகளை ஆற்றி வருகிறார் என்றால் அதற்கு சான்று பாரக்கூடியவர் தான் இவர்தான். உண்மையிலேயே இவர்கள் சொல்லி இருப்பார்கள் என நினைக்கின்றேன். எங்களது பலஸ்தீன பிரச்சனையில் எமது நாடு எந்த அளவுக்கு பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்கிறது ஐஎன்ஆ சபையிலும் ஏனைய உலக நாடு அரங்குகளிலும் பாலஸ்தீனத்தை 1988 எமது நாடு அங்கீகரித்தது ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலேயே. அந்த நேரத்திலிருந்து இதுவரை எந்த தலைவர்களாக வந்தாலும் பலஸ்தீனியர்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆனால் எங்களது ரிஷாட் பதியுதீன் ஒப்பந்தத்தில் சொல்றாராம், இனித்தான் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகின்றோம் என்று. இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? உலக அரசியலை கொஞ்சம் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சகோதரர் முஷரப் அவர்களே, அவர் சொல்கிறாராம் 10 அம்சத்தில் மன்னார் ஹாஸ்பிட்டலை, புத்தளம் ஹாஸ்பிட்டலை அவர் உயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக ஆக்க போகிறாராம். அது ஒரு ஒப்பந்தத்தில் செய்திருக்கிறாராம். கேவலம் முஷரப் அவர்கள், இந்த நீங்கள் தான் சாட்சி. எங்களது பொத்துவில் பேஸ் ஹாஸ்பிட்டலை ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக சாதனை செய்துவிட்டு தான் உங்கள் முன்னிருக்கின்றார். என்ன ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்கள் அதையும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. We are very transparent. நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுடன் இருக்கின்றோம். எங்களது மக்களுக்காக, எமது நாட்டுக்காக பல தியாகங்களை செய்து, ஆனால் இப்போது சொல்வது நான் அங்கு சென்று விட்டால் பணம் எடுத்துக்கொண்டு, அது நீங்க செய்த விளையாட்டுகள். ஆனால் நாங்கள் அது பழக்கம். அவர்களுடன் இருக்கின்ற போது அசைது சாயிர் மௌலானா அசைது, இப்போது நான் அவரிடம் வெளியில வந்ததுக்கு பிறகு மௌலானா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு தக்க பதிலை கொடுப்பான் என்று உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். பல சேவைகளை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எந்தவிதான் இவர் கேட்கின்ற அத்தனையும் தாராளமாக கொடுத்து உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். நீங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக, நன்றி உள்ளவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நன்றி சொன்னால் நன்றி கடமைப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவனுக்கே நன்றி சொல்ல மாட்டீர்கள் என்று கருதப்பட வேண்டியவர்கள். எனவே நாங்கள் நன்றியுடன் இந்த நாயகனை மீண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆக்குவதில் ஒவ்வொரு பொத்துவில் இளைஞனும், ஒவ்வொரு பொத்துவில் சகோதரிகளும், தாய்மார்களும், பெரியோர்களும், ஆளுங்களும் அனைவரும் ஒத்துழைத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வெற்றி வாகை சூடி எங்களது எதிர்காலம் சுபீட்சமாக
தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என அன்பாய் கேட்டு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சகோதரர் முஷர்ரப் அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.